ப்ரோ இப்போ நியூஸ் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் 2 டெத் கேஸுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு கொல்கத்தால இருக்கிறது, இன்னொன்னு வந்துட்டு கேரளால இருக்கிறது. சோ அதுவுமே வந்துட்டு டெத் கேஸ் தான், இதுவுமே வந்து டெத் கேஸ் தான். பட் அந்த கேரளால சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. கொல்கத்தால அந்த மர்டர்ல சம்பந்தப்பட்ட பையனுக்கு வந்துட்டு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே டெத் கேஸ் தான் அப்படின்னு பாக்கும்போது இது ஃபேரா அன்ஃபேரா உங்களுக்கு எப்படி தோணுது? நிஜமாவே நியாயம் கிடையாது, அநியாயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டெத் சென்டென்ஸ் லைஃப் சென்டென்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உதாரணத்துக்கு சவுதியில எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சவுதியில வந்து சும்மா ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ரோட்ல வந்து ஏறி நின்றுட்டு அவர் வந்து பைக் ஓட்டிருக்காரு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பைக்கே அழிச்சிட்டாங்க. கண்ணு முன்னாடி அதை எடுத்து சோசியல் மீடியால போட்டுருக்காங்க. ஸோ அந்த தண்டனை எப்படி இருக்கு, அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு. ஸோ இந்த வந்து இது இவ்வளவு பெரிய குற்றம், 2 பேரும் பண்ணதுமே தப்பு தான். ஒருத்தவங்க ஏமாத்தி ஆசை கட்டி நல்லா ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா, அவங்க லைஃப் சென்டென்ஸோ அவங்களை கொலை பண்றதோ கிடையாது. இந்த அத்திப்பட்டியில வரும்ல, குடும்பமே பண்ணக்கூடாது, அவங்க வந்து மனசார அதை வந்து உணரணும், இந்த தண்டனை வந்து நம்ம பண்ணதுக்கு தான் அப்படின்னு அவங்க மனசார உணரணும். அடுத்து அவங்க பண்றவங்க வந்து அதை வந்து யோசிக்கணும், இப்படி ஒரு தண்டனை வரும், இப்படி ஒரு பிரச்சனை ஆகும், நம்மளால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, அது அவங்களோட புரிஞ்சிடும். அவங்களோட ஃபேமிலி சந்ததியை பாதிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அது பெரிய இஷ்யூ ஆகும், ஒரு ஹிஸ்டரியா கிரியேட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுன்னா, அவங்க வந்து தப்பு பண்றதுக்கான மோட்டிவ், அவங்களையும் ஒரு தண்டனை வரணும், அவங்க மூலியமா அவங்க ஃபேமிலி தண்டனை. அப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பா இருக்கும். நான் வந்து இது அன்ஃபேர் தான் சொல்லுவேன். லைஃப் சென்டென்ஸ் அவரை காப்பாற்றிடுவாங்க, லைஃப் சென்டென்ஸ் மேட்டர் அவர் கொஞ்ச நாள் இருந்து கூட பெயில் பரவல வரலாம், வாய்ப்பு இருக்கு. நிறைய அந்த கேஸ் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு, லூப் ஹோல்ஸ், அவங்க தாராளமா வரலாம். இவங்க வந்து டெத் கொடுக்கறது வந்து அது வந்து எப்படி சொல்றது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, அதான் அவங்களோட பின்னாடி வர சந்ததிகள் அவங்களோட ஃபேமிலியை பாதிக்கிறப்படுற மாதிரி இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு தண்டனை குத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அடுத்து வரவங்களுக்கும் தோணும், இந்த மாதிரி பண்ணிருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு, அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அவங்களே கூணி என்னதான் அவங்க தப்பு பண்ணவங்க தான் அடுத்து அதை திருந்துவாங்க. தண்டனைகள் வந்து இன்னும் அதிகமான மீன்ஸ் பவர்ஃபுல்லா ஆகணும், அப்பதான் வந்து அவங்க திருந்துவாங்க, அடுத்தவங்க பண்றது திருந்துவாங்க. சென்னையில் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கும். நம்ம ஸ்டேட்டுக்கு இது ஓகே தான். அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் சட்டத்தை வந்து கடுமையாக ஆக்கினாங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ இந்த 2 கேஸ்ல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தூக்குல போடணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா இவங்கள ஆயுள் முழுக்க ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் ரெண்டுமே வந்துட்டு இது உடனே உயிர் போயிடும், அது நரகம் தானே கடைசி வரைக்கும். என்ன கேட்டா ஃபேர் தான். டெத் சென்டென்ஸ் கூட அது மேக்ஸிமம் ஒரு ½ an hour அந்த இதுல போயிடும். பட் ஜெயிலே இருக்கிறது தான் கஷ்டம். என்ன கேட்டா ஜெயிலே இருக்கிறது தான் கஷ்டம். இது வந்து அன்ஃபேரான்னு கேட்டா எப்படி சொல்றேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுக்குமே ஃபர்ஸ்ட் சமமா கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபர்ஸ்ட் கிடையாது. சரி, இப்போ இந்த 2 இன்சிடென்ட்டை விட்டுருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்சிடென்ட் நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அது என்னாச்சு, இதை பாத்துட்டு இருக்க நான் சும்மா கேக்குறேன், அதை பாத்துட்டு இருக்கவங்க கிட்ட அதை பத்தி யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? அட்லீஸ்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றது தெரியுமா? தெரியாது. அதிகபட்சம் ஒரு 2 நாள் பேசுனீங்களா, 3ஆவது நாள் போராட்டம் அப்படின்ற ஒரு 2 3 போச்சு, அவ்வளவுதான். அந்த விஷயத்தை அப்படியே மூடிட்டு மூவ் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்ததுக்கான வழியே கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எந்த தப்பா இருந்தாலுமே சரி, அதுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது உடனே கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா இது ஃபேரா அது ஃபேரா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சமமா போய் சேரும். ஃபர்ஸ்ட் தப்பு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற சொசைட்டி, இங்க இருக்கிற பீப்புள், இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இவங்களால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குது. யாருமே இங்க எல்லாருமே கரெக்டானு கேட்டா கரெக்ட் கிடையாது. ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது அதர் ஸ்டேட்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ துபாய் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிருந்துருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா பட் இங்க ஸோ பெயிலு சம்திங் நிறைய இருக்கு. ஆக்சுவலி எப்படி வேணா நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கிற வரைக்கும் தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஐ திங்க் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தாண்டி ஃபிக்ஸடா இருக்கணும். ஸோ இந்த விஷயம் பண்ணா இது நடக்கும் அப்படின்றதுல அவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இது மாறுமே. இல்லைன்னா எந்த கட்சியில இருந்து யாரு வந்தாலுமே சரி, ஸோ இதெல்லாம் மாறவே மாறாது. மேபி நம்ம எங்க தளபதி அதாவது வர்றதா ஒரு போயிட்டு இருக்கு. மேபி அவர் வந்தாருன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஐ மீன் நான் தளபதி ஃபேன் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படியோ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் கிடையாது, அன்ஃபேரா தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இவரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தால பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் சிபிஐ விசாரிச்சிருக்கு. சிபிஐ விசாரிச்சா வந்து அவங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு, சாரி தூக்கு தண்டனை தான் இது பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணி அவ்வளவு பிளான் போட்டு இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம அவரோட முதல் குற்றம் கிடையாது இது. அவர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நம்ம ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாதான் வந்து இதுவா
இதுவா இருக்கும்னு தோணுது. இந்த பொண்ணு கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பண்ணதும் தப்பு. ஸோ நம்ம ஒரே நாடுதான், ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அப்ப தப்பு செய்யறவங்களுக்கு என்ன தோணும், நம்ம அந்த இதுல ஸ்டேட்ல போய் தப்பு பண்ணிக்கலாம், அங்க பண்ணா இப்படிதான் இதுவாகும் அப்படின்ற மாதிரி தானே ஆகும். அது வந்து மக்களோட மைண்டை தான் மாத்தும். தீர்ப்புனா ஒரு கண்ட்ரினா எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பா தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தீர்ப்புன்றது பிரிச்சு பார்க்க கூடாது. இதுல கூட ஆண்கள் பெண்கள்ன்ற மாதிரி பிரிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. இந்த சவுதி அரேபியன் கண்ட்ரில கொடுக்குற தண்டனை கொடுத்தாதான் இங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. தண்டனைகள் சீக்கிரமா கொடுக்கணும். ஆக்சுவலா அது மேபி இருக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இதுல கூட அவர் ஃபர்ஸ்ட் குற்றவாளி இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லி டிலே ஆகிட்டே இருந்தாங்க, இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சிபிஐ கிட்ட போச்சு. சிபிஐயும் இப்ப பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறதுல யோசிக்கும் போது அவருக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா அவங்க சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க விசாரிச்சிருந்தாலும் நாங்களே வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்போம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. ஆனா அது ஏன் இந்த ஆக்சுவலா அது ஏன் இப்படி இது பண்ணாங்கன்றது தெரியல. மேபி ஆயுள் தண்டனை கொடுத்து அங்க இருக்க பெண்கள் கூட அது பாதிக்கப்படுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா திருந்த மாட்டாங்க. சோ அதனால அவங்க தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் சரியான தண்டனையா இருக்கும்னு தோணுது. 50-50 I can say. கேரளால வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சேம் தான் கொல்கத்தாலயும் நடந்திருக்கு. அதுக்கும் நீங்க டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் லைஃப் சென்டென்ஸ் வந்து என்ன நோ யூஸ். பிகாஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கடுமையா இருந்தாதான் லைக் பீப்புள் வில் திங்க் பிஃபோர் டூயிங் சம்திங் ராங். ஸோ ஐ திங்க் தட் இஸ் நாட் தேர். ரெடிமேடா உடனே ஆக்ஷன் எடுக்கணும். லைக் இழுத்துக்கிட்டே போகாம அது உடனே ஆக்ஷன் எடுத்தா இட் வில் பி பெட்டர் for everybody, both genders. See, I feel like in Kolkata, that case, suppose if he was given this like a life sentence, this woman is also eligible to give that life sentence. Yes. Or else, if it's a death sentence, it should be the same for them. So I feel this is a bigger crime, right? The rape and all. So I feel it's unfair. Unfair. Okay, thank you. கொஞ்சம் அன்ஃபேர் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கேஸ், ஆல்மோஸ்ட் ஒரே கேஸ் தான். அண்ட் ஜட்மெண்டல் சைடுமே வந்துட்டு இன்னும் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாமோ. ஐ மீன் இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே நாள் தான் ஜட்மெண்ட் வந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ரிலேட்டபிள் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே நியர்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இதுக்கே அதை கொடுத்தாங்க, அதுக்கே அதை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதில் சொல்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸோ யாரோ ஒருத்தர் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பேக்ரவுண்டில் நிறைய நடக்குது. இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். டெசிஷன் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அது டோட்டலி அன்ஃபேர் தான். ஜட்மெண்ட் வந்துட்டு சீக்கிரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல சீக்கிரமாக கொடுக்கணும் அண்ட் ப்ராப்பராக கொடுக்கணும். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து எண்ட் ஆஃப் தி டேல ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் கிடச்சிதுன்னா எவ்ரிபடி ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப இதுவாக. இப்போ வரைக்குமே நம்ம சிட்டில ட்ரஸ்ட் கிடையாது தான், யாருக்கும் யார் மாதிரியுமே ட்ரஸ்ட் கிடையாது. ஏன்னா என்னென்னமோ நடக்குது, யார் எப்போ என்ன பண்றானே தெரியல. ஓகே, கூட இருக்கவனையே நம்ப முடிய மாட்டேங்குது, அதுதான் சொல்றீங்க. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு ஜட்மெண்ட் கொடுத்துடணும். பக்கத்துல இருக்கிற பப்ளிக்கோ யாரோ ஒருத்தரோ ஹெல்ப் பண்ணணும். இல்ல என்ன நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த யூனிட்டி தான் மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கு. நம்ம ஸ்டேட்ல அது கிடையாது. அங்க இப்போ வந்துட்டு அந்த ஸ்லைஸ் கொடுத்து கொண்ட பொண்ணுக்கு வந்துட்டு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து டெத் சென்டென்ஸ் கொடுத்தது வந்து ஃபேர் அண்ட் ஃபேர்னு எனக்கு தெரியல. இஃப் ஷி டிசர்வ்ஸ் அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனா கொல்கத்தா கேஸ்க்கு கண்டிப்பா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கணும். அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தது எனக்கு அன்ஃபேர்னு தான் தோணுது. கண்டிப்பா இருக்கலாம், யாரோட இன்ஃப்ளூயன்ஸாவது யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த லைஃப் சென்டென்ஸ் கூட எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பாதியிலே கூட பெயில் எடுத்து கூப்பிட்டு வந்துடலாம். நியாயமா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்தாதான் அடுத்த இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறது கொஞ்சம் அட்லீஸ்ட் கம்மியாச்சும் ஆகும். இவங்க லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்களா, எதுவும் கம்மியாகாது, அப்படியே நடந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு கொல்கட்டா, அப்புறம் ஏதாவது வந்துட்டே இருக்கும். அது வந்துட்டு துபாய் சவுதி மாதிரி இருந்தாங்கன்னா இங்க பிரச்சனையே இல்லையே. அவங்க கொடுக்க மாட்டாங்க டெத் சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு பாதியிலே அனுப்பிடுவாங்க. சோ உங்களை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அன்ஃபேர் தான். ஓகே, தேங்க்யூ.